அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டரில் இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புணர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி. என்னங்க? உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சொல்லு இருக்குதுங்க. என்னதுங்க இது? கடு கூட்டல் குறிது அப்படிங்கக்கூடிய இந்த சொல்லுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில உகரம் ஈற்றை கொண்டு முடிஞ்சிருக்குது. ஆமா தானங்க? இதுல என்னங்க? இட்டு கூட்டல் ஊதான் உகரம். ஈற்றுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? கடைசின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ இது வரும்போது இதுல வருமொழியாக, இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியாக வரக்கூடியதுல இந்த கா சா தா பா இந்த வரிசையில எந்த எழுத்து வந்தாலும், கசதபங்க கூடியது அந்த எழுத்து மட்டும்தானே கிடையாது. இப்ப காக்கா கீக்கி கூக்கு கேக்கே இந்த மாதிரி எந்த எழுத்து வந்தாலுமே அதற்கு இனமான வல்லொற்று மிகுங்க. அப்போ இங்க என்னங்க வந்திருக்குது நம்மளுக்கு? கூங்கக்கூடிய கா வரிசையில கூங்கக்கூடிய எழுத்து வந்திருக்கு. அதனுடைய வல்லொற்று எதுங்க? இக்கு. சீக்குரிய வல்லொற்று எது? இச்சு. தீக்குரிய வல்லொற்று எது? இத்து. பேக்குரிய வல்லொற்று எது? இப்பு. அப்போ இந்த வரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் சரி என்னங்க வல்லொற்று மிகும். இது எந்த நூற்பா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உகர இறுதி அகர இயற்றே. அகர ஈற்று அல்வழி புணர்ச்சியில என்ன வருதோ அதே போலதான் இந்த உகர ஈற்று அல்வழி புணர்ச்சிக்கும் வருங்கிறதா இந்த நூற்பா சொல்லியிருக்குது. சரிங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உகர சுட்டு முன் வல்லினம், உகர சுட்டின் முன் மெல்லினம், உகர ஈற்று சுட்டின் முன் இயல்பு அப்படின்னு 3 விதமான இது இருக்குங்க. இதுக்கு நான் விளக்கம் அடுத்தடுத்த பதிவுல கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.